ஈவினிங் ராஷ்டிரபாஷா ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ராஷ்டிரபாஷா புக்கில் பேஜ் நம்பர் 269 நமக்கு மாடல் கொஷின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. அதில் அந்த 10th ரோம லெட்டர் அண்ட் 11th ரோம லெட்டர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த 10th ரோம லெட்டரில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏகாங்கி. நமக்கு ராஷ்டிரபாஷா புக்கில் மொத்தம் 5 ஏகாங்கி கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம எனி 3 படிப்போம். அதுலேருந்து நமக்கு ஒரு சாராஞ்ச் எழுத சொல்லுவாங்க. அதுக்கு 10 மார்க்கும். அந்த சாராஞ்சிலேருந்து பாத்திர பரீட்சைன்னு கொடுப்பாங்க. ஸோ அந்த ஏகாங்கின்னா ஸ்டோரி இல்லையா, அதுலேருந்து ஒரு கேரக்டரை நம்மளை எலாப்ரேட் பண்ணி எழுத சொல்லுவாங்க. அது நமக்கு 5 கொடுத்துட்டு 2 எழுத சொல்கிறாங்க. அதுக்கும் 10 மார்க். ஏகாங்கி நமக்கு 3 கொடுத்துருவாங்க. மொத்தமே 5 தான் இருக்குது. நம்ம எனி 3 தடவை இருந்தோம்னா இங்கேருந்து 1 எழுதிடலாம். இங்கே ஒரு ஏகாங்கி 10 மார்க் அண்ட் இங்கேருந்து 2 பாத்திர பரீட்சைக்கு 10 மார்க். மொத்தம் இந்த ஏகாங்கி பாட்டில் மட்டும் நம்ம 20 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பஹு கி விதா அப்படின்னு ஒரு ஏகாங்கி நம்ம ஸ்டோரி பார்க்க போகிறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தமிழகத்தில் பொதுவாக நடக்கிற ஒரு பிரச்சனை தான். மகளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, மருமகளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அதே மாதிரி நம்ம தமிழகத்தில் இருக்கிற ரொம்ப முக்கியமான பிரச்சனைகள் ஒன்று வரதட்சணை பிரச்சனை. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறாங்கன்னா பொண்ணுக்கு இவ்வளோ நகை போடுறோம், இவ்வளோ வாங்கி தரோம் அப்படின்னு பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கும் சொல்லியிருப்பாங்க. அப்படி கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. கொடுக்கலை அப்படின்னா அந்த மாப்பிள்ளை வீட்டிலேருந்து நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க. ஆனால் நம்ம தமிழக சட்டப்படி வரதட்சணை கேட்குறதும் தப்பு, வாங்குறதும் தப்பு. உங்கள் ஃப்யூச்சரில் யாராவது இப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு இதை சொல்லுங்கள். இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம் வாங்க. பஹு கி விதா ஏகாங்கி கா சாராंश. பஹு கி விதா एक सामाजिक एकांगी है. சோஷியல், அதாவது சமூகத்தில் நடக்கிற அநியாயங்களை எதிர்த்து குரல் கொடுக்குற ஒரு ஸ்டோரி. கஹா ஹேனா அந்த பழமொழி மாதிரி சொல்லுவாங்க. பேட்டி அவுர், பேட்டினா பொண்ணு, பஹுமே அந்தர் நஹி ஹோனா சாஹியே. அந்தர் அப்படின்னா டிஃபரன்ஸு. மகளுக்கும் மருமகளுக்கும் வேறுபாடு பார்க்கக்கூடாது. தோனேக்கோ சமான் ரூப் சே தேக்னா சாஹியே. 2 பேரையும் சமமான முறையில் தான் கவனிக்கணும். ஏன்னா அவங்களும் நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி தான். பொதுவாக மனிதர்களுக்குன்னு கிடையாது, எல்லா உயிரினங்களையும் இதை நம்ம பார்க்கலாம். தன்னோட குழந்தை, தன்னோட இனத்தை சேர்ந்த ஒரு அனிமல் அப்படின்னா அது ஒரு விதமாக ட்ரீட் பண்ணும். இப்போ வேறு விதமான வெளியிலேருந்து ஒரு பர்சன் வராங்க அப்படின்னா வேறு மாதிரி ட்ரீட் பண்ணும். ஏன் உயிர் அறிவே இல்லாத நம்ம உடல் கூட அப்படி தான். தன்னோட உடம்பு அல்லாமல் வேறு ஏதாவது ஒரு பார்ட்டிக்கல் நம்மளோட உடம்புக்குள்ளே புகுந்துருச்சு அப்படின்னா அலர்ஜியை தான் மேக் பண்ணும். அதே மாதிரி தான் மனிதனோட இயல்பு அது. நமக்கு சொந்தமில்லாத வேறு யாருன்னா அவங்களுக்கு வர்றதுலாம் நமக்கு பெருசாக பாதிக்காது நம்மளை. பிரமோத் அப்படின்றது இந்த கதையில் ஒரு கேரக்டரு. அப்பனி பஹன் கமலா, அவனுடைய சகோதரி கமலா கோ பகலா சாவன் பர். சாவன் அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் மறு வீடு அப்படிலாம் கூப்பிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சாவன் அப்படின்றது ஒரு திருவிழா. தன்னுடைய சகோதரி கல்யாணம் ஆகி போன பிறகு பகலா சாவன்னா அவங்களுடைய ஃபஸ்ட்டு சாவனுக்கு அப்பனே கர்லே ஜானே ஆத்திக. ஸோ தன்னோட தங்கச்சியோடைய வீட்டுக்கு அவளை அழைச்சிட்டு போக பிரமோதுன்ற ஒரு அண்ணன் வராரு. அவங்க தங்கச்சி பேர் கமலா. லேக்கின் கமலாக்கே சாசூர்னா மாமனார். ஆனால் அந்த கமலாவுடைய மாமனார் இருக்கார் இல்லையா, ஜீவன்லால். அவர் பேர் என்னது, ஜீவன்லால். கமலாக்கோ நகி பேச்தே. கமலாவை அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். கஹதி ஹேங்கி தஹேச்சுக்கி ரஹம் 5000 பாக்கி ஹை. அவர் சொல்கிறாரு, என்ன காரணம்? ஸோ எனக்கு அவரை கல்யாணம் பண்ணும்போது வரதட்சணை கொடுப்பேன்னு பேசியிருப்பாங்க இல்லையா, அதில் 5000 பாக்கி ஹை, 5000 நீங்கள் இன்னும் பாக்கி தரணும் அப்படின்னு சொல்கிறார். உசே தேக்கர் கமலாக்கோ லே ஜாவோ. அதை கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, உங்கள் தங்கச்சியை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிரமோத் ஹிட்டுதாக அவர் என்ன பண்ணிட்டார், ரொம்ப அப்படியே ஷாக் ஆகி போயிட்டார். என்னடா ஒரு பணத்துக்காக தன்னோட தங்கச்சியை அவள் வாழ்நாளில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கும் இல்லையா, கல்யாணம் ஆன புதுசில் போகிற ஃபஸ்ட்டு சாவன் அனுப்ப மாட்டுறாங்களேன்னு இவருக்கு ஒரே ஷாக்கு. ஸோ அதுக்கடுத்து இசி சமய கமலா கா பதி
ரமேஷ் ஆத்தா ஹை. இது நடந்துட்டு இருக்கும்போது நம்ம கமலாவுடைய கணவர் இங்கே வராரு ரமேஷ். அவர் எங்கே போயிருப்பார் அப்படின்னா அவரோட தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு பஹலா சாவனுக்கு தன்னோட தங்கச்சியை கூட்டிகிட்டு வர போயிருப்பார். அவங்க தங்கச்சி பேர் கௌரி. वक अपनी बहन गौरी को पहला सावन पर ले आने गया था. அவர் தன்னோட சகோதரி கௌரியை பஹலா சாவனுக்கு முதல் சாவனுக்கு கூட்டிகிட்டு வர போயிருக்காரு. லேக்கின் உசே சாத் கௌரி நகி ஆயா. ஆனால் அவர் கூடயும் கௌரி வரலை. சேம் ப்ராப்ளமாக இருக்கும். கௌரிக்கு வரதட்சணை கொடுக்கறதுல இவங்க பாக்கி வச்சுருப்பாங்க. रमेश कहती है कि दहेज की कमी के कारण उसकी विदाई नहीं हुआ. அவங்க வீட்லேயும் நீங்கள் வரதட்சணையை கொடுத்துட்டு உங்கள் தங்கச்சியை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் திருப்பி வந்துட்டேன். அப்போ ஜீவன்லால் கி ஆங்கு குளித்தி ஹை. அப்போ தான் ஜீவன்லாலுக்கு ஒரு மாதிரி உரைக்குது. நம்ம பொண்ணு வரலன்னா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி தானே கமலா வீட்லேயும் அவங்க பொண்ணு போலலாம் இப்படி தானே கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதனால் நம்ம அனுப்பி வச்சுருவோம். உன்கே மாலும் ஹோத்தி ஹை बेटी और बहू बेद नहीं है वे कमला की प्रमोद के साथ बेचते हैं. ஸோ அதை தன்னுடைய தவறை உணர்ந்துருந்தாங்க. உங்கள் தங்கச்சியை கூட்டிகிட்டு போங்க, சந்தோஷமாக பகலா சாவனை என்ஜாய் பண்ணிவிட்டு வந்து கூட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூட அனுப்பி வைக்கிறாரு. இந்த ஸ்டோரியிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்றது, வரதட்சணை இன்றைக்கி காசு வரும் நாளைக்கு போகும். இந்த காரணத்தினால மனுஷங்களை மனசளவுலையோ உடல் அளவுலையோ காயப்படுத்தக்கூடாது. எத்தனையோ பேர் வரதட்சணை கொடுமைனால இன்றைக்கி தற்கொலை அதெல்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒரு மீனிங்லெஸ். நம்ம சமூகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டிய விஷயங்களில் இந்த வரதட்சணையும் உண்டு. தேங்க்யூ.